வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பிறந்தாய் மலையாள, பிறந்தாய் மலையாள, பிறந்தாய் மலையாள, என் கருத்து பிறந்தாய் மலையாள. நீ குடிகொண்ட கொல்லிமலை குடிகொண்டாய், கொல்லிமலை கொல்லிமலை கொல்லிமலை. நீ பேரு கொண்டாய் கீநாடு கீநாடு, நீ பேரு கொண்டாய் கீநாடு கீநாடு. இந்த மாறுநாட்டு கருப்பசாமி, கருப்பசாமி வாராரையா, கருப்பசாமி வாராரையா. இங்க ஜனங்கள் காத்திருக்கு, உன் சன்னதி விட்டு வாயா, உன் சன்னதி விட்டு வாயா. நீ எந்த நாட்டு எல்லையில இருந்தாலும் இந்த பருத்தி உரி எல்லைக்கு நீ இப்ப வர வேணும் ஐயா. நீ வரும்போது கருப்பா, நீ வரும்போது கருப்பா, எங்க அங்க வரவே நீ அழைத்து கொண்டு வர வேணுமா கருப்பா. எங்க முத்து கருப்பசாமிய நீ அழைத்து கொண்டு வர வேணுமா கருப்பா. நீ வந்து மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாக்கு அறிவாக்கு தரவ. நீ எந்த நாட்டு எல்லையில இருந்தாலும் கருப்பா, நீ இப்ப இந்த நேரம் கீழே படுத்தி எல்லைக்கு நீ வர வேணுமா கருப்பா. நீ வரும்போது எங்க அங்க வரவே நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் கருப்பா, நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் கருப்பா. எங்க முத்து வெப்பசாமியே, எங்க முத்து வெப்பசாமியே, நீ அழைத்து வரவே கருப்பா, நீ அழைத்து வருவே நடகப்பா. நீ அழைத்து வந்து மக்களுக்கு அருள்வாக்கி தருமட கருப்பா, அருள்வாக்கி தருமட கருப்பா. சேதுபதி நாடு சிவகங்க நன்னாடு, சிவகங்க நன்னாடு, சிவகங்க நன்னாடு. நார பறக்காத, நார பறக்காத 48 ஆண்டு ராமநாடு, ராமநாடு, ராமநாடு. இங்க மக்கள் எல்லாம் காத்திருக்கிற கருப்பா. நீ எந்த நாட்டு எல்லையில இருந்தாலும் நீ இந்த எல்லைக்கு வரவே மட கருப்பா, கருப்பா. இப்பொழுது அழகர்மலை என்று சொல்லக்கூடிய அழகர்மலை பெரிய கருப்பன் இந்த உலகத்திற்கு வருகிறார். தயவு செய்து இந்த படத்திற்கு எழுப்பி விடுங்க. குழந்தைகள் இருந்தா மடியில் எடுத்து வச்சுக்கோங்க. படத்திற்கு எழுப்பி விடுங்க. அப்படியே தயவு செய்து சின்ன குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. தூங்குறவங்களை கொஞ்சம் உசிப்பி விட்டுங்க. மேலைகளை மிதிச்சுறாங்க ஸ்டார்ட் வந்து. தூங்குறவங்களையும் உசிப்பி விட்டுங்க. குழந்தைகளை பக்கமா வச்சுக்கோங்க. முகத்தில் விளைத்தார் எல்லாரும் உலகங்களை உதிப்பிடுங்கம்மா. வெள்ளி சூரிய இளவன் காத்து கருப்பகன் அந்திப்பை செந்திப்பை கருப்பு எப்படிப்பட்டவர்கள் எங்கள் இருந்தாலும் நீக்கும் உலகங்களை உதிப்பிடுங்க. அழகுமலை பெரிய கருப்பான் எப்பொழுது வருகிறார்? உங்களுக்கு வருகிறார். பிறந்தாய் மலையாள வாழ்ந்ததெல்லாம் தென்னாடா, தென்னாட்டு செமை செமை. அழகர் மலை, அழகர் மலை பெரிய கருப்பன் ஓடி வாரா, கச்சை வரைஞ்சு கட்டி, கச்சை வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டா அத வாடி வரைஞ்சு கட்டி வாரி வரைஞ்சு கட்டி வாரி வரைஞ்சு கருப்பன் வலதுபுறம் சுங்கமிட்டா ஈட்டி சமநாடு, ஈட்டி சமநாடு, ஈட்டி சமநாடு இடதுபுறம் சுங்கமிட்டான் இந்த பெரிய கருப்பன். கருப்பன்
விடுங்க ஆடுறவங்க விடுங்க விட்டுங்க விடுங்க ஆடுட்ட பக்குவம் மட்டும் இருக்குங்க பக்கத்துல விழுந்துடாம ஆடுறவங்களை விட்டுங்க ஆடி வரட்ட எட்டு வைத்து ஆள்களுக்கு அங்கே கீட்டி முழுகிட்டு கருப்பசாமி கள்ளசாமி அங்கே இது முழுங்குது கருப்பசாமி தங்க கலசாமி அங்கே கீட்டி முழுகிட்டு மடிக்க போற மகளிங்க கருப்பசாமி தங்க கள்ளசாமி அங்கே ஈடு முழுங்குது கருப்பசாமி தங்க கலசாமி பயமால நடந்து கட வந்து அங்கே ஈடு முழுங்குது கருப்பசாமி தங்க கலசாமி கால்களுக்கு இங்கே கல்லடையா எட்டு வச்ச கால்களுக்கு ஒதுரிப்பு கல்லடையா கால்களுக்கு கல்லடையா கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு கிளம்பு சல்லடமா கருப்பா எடுத்து வைக்கிறோம் கால்களுக்கு எடுக்கும் செல்லடமா அது செல்லடமா தூக்கி வைக்கிறோம் கால்களுக்கு செல்லடையா செல்லடையா அச்சனல்லூர் அருந்தி கட்டி அருங்க குட்டி
இந்த பெரிய கரப்பான், இந்த கரப்புகள் எப்படி வளர்ந்தது? எப்படி வளர்ந்தது? பிறப்பு வளர்ப்பை சொல்ல ஆசைப்படுகின்றார் இந்த பெரிய கரப்பான். ஆதி சிவன் அமர்ந்தவனே, ஆதி கைலாசவனே, தந்தை பேரு சிவபெருமான், தாயார் வேறு ஆதி பராசக்தி. எப்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் எப்படி பிறந்தார்கள் என்றால், இந்த உலகத்திலே மகிஷாசுர அரக்கன் என்பவன் அருந்தவமும் கடுந்தவமும் சிவதமும் என்று சொல்லக்கூடிய தவங்களை செய்து ஒரு வேளையிலே இந்த உலகத்தில் சாகாதவரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாராம் மகிஷாசுர அரக்கன். 17 லோகத்திற்கு சென்று 84 லட்சம் சிவராசிகளுக்கு பணியளந்து விட்டு கைலாசமலையில் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தை சிவபெருமானுக்கு 3 கண்கள். நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது மகிஷாசுரன் செய்யக்கூடிய இந்த தவமாகப்பட்டது. அந்த தவத்தை மெச்சி பூலோகத்திற்கு வந்து மகிஷ அரக்கனை பார்த்து, மகிஷ அரக்கா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்று கூறும் பொழுது, சரி என்று எனக்கு சாகாத வரத்தை கொடுக்க வேண்டும். அந்த சராசரி கை வரத்தை கேட்கும் பொழுது கொடுத்து விட்டாராம். கொடுத்து விட்டாராம் தந்தை சிவபெருமான். ஆகையினால் இந்த உலகத்திலே நீ கொடுத்தவர் உண்மை என்று பார்க்க வேண்டும். நீயோ தெய்வ அம்சவுடன் தெய்வம், நானோ சாதாரண மனிதன். நீ கொடுத்தவர் உண்மை என்று பார்க்க வேண்டும் என்று செய்யப்படும் என்று சண்டைக்கு வர சொன்னாராம். இருவரும் சண்டை செய்தார்களா? அப்பொழுது மகிஷாசுர அரக்கன் இரு கைகளை வெட்டினாராம். கையை வெட்டும் பொழுது இரு கைகளும் உண்டாகி இந்த உலகத்தில் தார ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவர்கள் மூவர்கள் அனைவரும் அறக்கப்பட்ட 16 இறக்கப்பட்ட இறக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய இரு கைகள் துண்டவிட்ட காரணத்தினாலே சிவபெருமானாகப்பட்டவர் இரு கைகளும் இழந்து இந்த உலகத்தில் நிற்கின்றார். இன்று அனைவரும் இந்த உலகத்திற்கு வந்து இந்த இருகையும் கொண்ட காரணத்தினால் ரத்தம் வெள்ளமாக பீரிட்டு ஓடிட்ட காரணத்தினாலே கருப்புகள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக வலது கரத்தில் பெரிய கருப்பும் சின்ன கரத்திலே இடது கரத்திலே சின்ன கருப்பும் பிறக்கை செய்து இந்த உலகத்தில் அந்திக்கருப்பன், சத்திக்கருப்பன், ஆரக்கருப்பன், அயலக்கருப்பன், வசனக்கருப்பன், ஓமதிக்கருப்பன், சுடலக்கருப்பன், சந்திரக்கருப்பன், ஒட்டக்கருப்பன், கருப்புகள் என்றால் ஒரு கருப்புகள் இருந்தாலே 21 கருப்புகளாக இந்த உலகத்தில் கருப்புகள் என்றால் இந்த மகபாய் நாடகத்தினுடைய பிறப்புக்காக இந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு பிறந்தாலும் உண்மையிலேயே பிறந்த கருப்புகள் ஒன்றுதான். காரணம் எப்படி பிறந்தார் என்றால் அயோத்திபுரியை அரசாட்சி செய்கின்ற ராமர் சீதாய் என்று சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு குழந்தை 14 வருடம் வனவாசம் சென்றதனால் சீதையாகப்பட்டவர் பிறந்து விட்டார். ஒரு முனிவரிடம் சீதை தஞ்சம் புகுகிறார். அப்படி தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது கை குழந்தையிடம் அந்த முனிவராகப்பட்டவர் என்ன கூறினார்? தாய், தந்தை, அண்ணன், தங்கை அனைவருமே சொந்த பந்த அனைவருமே நாடே, எந்த ஒரு ஆபத்திலும் உன்னை நீங்காமல் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் தாய் தந்தை போல் என்று கட்டளையிட்டு சீதை பிராட்டி தன்னிடத்தில் வசித்து வரை செய்கின்றார்.
அப்பொழுது முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, யாகம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது, சீதையாகப்பட்டவள் தண்ணீர் எடுப்பதற்காக செல்லும் பொழுது குழந்தை எடுத்து செல்லலாம் என்று நினைத்தார். ஆனா குழந்தை வைத்து தண்ணி எடுத்து வர முடியாது என்று முனிவரை நோக்கி, சுவாமி அதுவும் அந்த குழந்தை அழுது கொண்டிருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று சென்றதாம். அப்பொழுது சிறிது நேரம் சென்ற உடனே, கொஞ்ச தூரம் சென்ற உடனே அந்த குழந்தை கதறி அழுததாம். முனிவராகப்பட்டவர் யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யாகத்தினால் குழந்தையை பார்க்காத காரணத்தினாலே சீதை பிராட்டி ஓடோடி வந்து அந்த குழந்தையை எடுத்து சென்று தண்ணிக்கு சென்று குழந்தையிடம் இருந்தோம் வர, அப்பொழுது யாகத்தை முடித்த முனிவர் தொட்டியை பார்க்கின்றார், குழந்தையை காணவில்லை. அப்பொழுது ஆகா, சீதை பிராட்டி குழந்தையை ஒரு கண்ணாலும் யாகம் ஒரு கண்ணால் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனா குழந்தை காணவில்லை. சீதைக்கு என்ன பதில் சொல்வது என்று நினைத்து அவருடைய ஞானத்தால் அந்த யாகம் செய்யும் பொழுது ஒரு தெப்பப்பிள்ளை வைத்து ஒரு குழந்தையை பிறக்க செய்தாரா. ஆனால் சீதை மறுபடி இருப்பிடம் நாடி வரும் பொழுது கையில் குழந்தையுடன் வரும் பொழுது தொட்டில் ஒரு குழந்தை இருந்ததா. அப்பொழுது முனைவர் பார்த்து, ஆகா, இரு குழந்தை பிறந்து விட்டதே, இன்னும் ஆச்சரியமாக இருக்கின்றது, இந்த குழந்தை யார் என்று இருவரும் திகைத்து நிற்கும் பொழுது அது ஐயத்து பிறகு தெரிந்து, ஆகா, சீதை ஒரு குழந்தையுடன் சென்றால் இரு குழந்தை இருக்க காரணம் என்ன என்று அனைவரும் வியப்புடன் பார்த்தார்கள். அப்பொழுது இந்த சீதை உண்மையானவள், உத்தமி பத்தினி என்று சொல்ல இந்த ஊர் உலகம் நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைக்கு என்ன வகைத்தார்கள் தெரியுமா? ஒரு அக்கினி வளர்த்து அந்த அக்கினியிலே இரு குழந்தை இறந்துக்க வைக்க வேண்டும். எந்த குலை அந்த அக்கினியில் இறந்து கொள்கிறதோ அந்த குழந்தை பொய்யான குழந்தை, அந்த அக்கினி வருகிறதோ அது உண்மையான குழந்தை என்று தெரியட்டும், இந்த உலகத்துக்கு நாடு அனைத்துக்கும் தெரிய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களாம். அப்பொழுது அக்கினியை வளர்த்து இரு குழந்தையும் நடக்க வைத்தார்களாம். லப குஜா என்று வேறு வைத்து அந்த குழந்தை, ஒரு குழந்தை உயிருடன் வந்ததாம், ஒரு குழந்தை அந்த அக்கினியில் மாண்டதாம். தெப்பப்பில் அந்த குழந்தை உற்பத்தி அந்த காரணத்தினால் அந்த குழந்தை இறந்து விட்டது. ஆகையினால் அந்த அக்கினியிலே இறக்க வேண்டும் என்பதற்காக அக்கினி கருப்பன் இந்த உலகத்திற்கு எங்கு பார்த்தாலும் பிறக்க வேண்டும். கருப்பு என்று சொன்னால் 21 கருப்புகள் பெயர் வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு உண்மையான கருப்புகள் ஆகும். அப்படி பிறந்த இந்த கருப்புகள் மலையாள தேசத்தை விட்டு மந்திரங்களை கற்று இந்த 18ஆம் படி பெரிய கருப்பனாக அழகர் மலையிலே குடிகொண்டு 18ஆம் படி பெரிய கருப்பன் என்பதற்கு பெயர் வர காரணம் என்னவென்றால், இந்த அழகர் மலையிலே பொன் பொருள் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய ஏராளம் தாராளமாக இருந்ததா. அங்கு கல்வர்கள் நடமாடிக் கொண்டிருந்தார்களாம். அந்த பொன் பொக்கிஷத்தை காப்பதற்கு யாருமே இல்லை. திருடர் நடமாடிய காரணத்தினாலே அந்த திருடர்களை வெட்டி வீழ்த்தி ஒவ்வொரு தலையை படிப்படியாக வைக்க வேண்டும். எத்தனை தலைகளை வெட்டுகின்றாயோ பெரிய கருப்பா, அதை உனக்கு படிக்காணியாக வைக்க வேண்டும் என்று அங்கு நான் சென்று 18 கல்வர்களை வெட்டினேன். படிப்படியாக பாதத்தில் வீழ்த்தி 18ஆம் பெரிய கருப்பன் என்று பெயரிட்டார்கள். அப்படி சீரும் சிறப்புடன் அழகு மலையிலே வாழ்ந்து வருகின்றேன். என்ன காரணம் தெரியவில்லை. ஒரு பெண்ணானவள் ஆபத்து என்று நார்த்தமலை கூத்தாட்சி குளம் கோபுர கட்டாளிலே அழுது கொண்டிருக்கின்றார். அவள் யார் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக எனது தம்பி கொல்லிமலையிலே விடுபட இருக்கக்கூடிய மாஜி பெரியன் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பு அழைக்க வேண்டும். அழைத்த உரலுக்கு எங்கிருந்தாலும் ஓடோடு வருவார், பார்க்கலாம். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கள்ளசம் என்னது
அப்படி இந்த பெரிய இறப்பன் வந்தால் அப்படி இருக்கணும் மலையா மலைகளகம் அமரங்கள் உண்டு மலையா மலையழகம் அமரங்க உண்டு வண்ணே மலையா மலையழகம் அமரங்க உண்டு வண்ணே யா மலையழகம் அமரங்க உண்டு வண்ணே மலையா மலையழகம் அமரங்க உண்டு வண்ணே கிளையாக வந்துகிட்ட உன்னகரு பாடலா அப்படி மாமரங்களை விட்டு வழி எனது தம்பி சின்ன கருப்பை எப்படி அழைக்க வேண்டும் கொல்லிமலை விட்டு குடி கொண்டு ஓடிவாரா அந்த கொல்லிமலையை விட்டு என் சின்ன கருப்பா நீ குடி கொண்டு ஓடிவாரா கொல்லிமலையை விட்டு சின்ன கருப்பு நீதா குடி கொண்டு ஓடிவாரா சின்ன கொல்லிமலையை விட்டு சின்ன கருப்பு நீ ஓடிவாரா ஓடிவாரா கொல்லிமலையை விட்டு சின்ன கருப்பு நீ ஓடிவாரா ஓடிவாரா சின்ன கருப்பு அழுத்த உரலுக்கு ஓடி வருவான் கருப்பா ஓடி வாடா ஓட 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 கொல்லிமலை
ஏய் தம்பி கொண்டா கொண்டா உள்ள கூட்டு அப்படியே அதை ஓரம் எடுத்து வைக்க அதை ஓரம் வச்சுங்க அமர்த்திங்க அமர்த்திங்க பக்கத்துல மண்ணை கொண்டு அமர்த்துங்க அமர்த்திட்டு கங்கு இல்லாம ஓரம் ஓரம் வச்சுங்க உட்காருப்பா அப்படி உட்காருங்க உங்களுக்கு பின்னாடி இருக்காருல்ல உட்காரு 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 அப்படியே உட்காரு உட்காரு இருக்கு இந்த மாதிரி இது ஆரம்பா இந்த மாதிரி எல்லாம் உட்காரு உட்காருங்க உட்காரு பிறந்தது மலையாளம் பிறந்தது மலையாளம் இந்த கருப்பன் வாழும் இடம் கொல்லி மலை வா வா வாழும் இடம் கொல்லி மலை வா இந்த கொல்லி மலை எல்லை விட்டு கொள்ளை எல்லை விட்டு இந்த சின்ன கருப்பன் குடி கொண்டு ஓடி வரான் குடி கொண்டு ஓடி வரான் வா வா டேய் ஆட்டுக்கு தண்ணி போட்ட ஆட்டுக்கு தண்ணி போட்டா எனக்கு அறுதலை என்ன ரூபாம் அறுதலை என்ன ரூபாம் குட்டிக்கு தண்ணி உனக்கு குட்டிக்கு தண்ணி போட்டா உழுகுதலை என்ன ரூபாய் உழுகுதலை என்ன ரூபாம் கருப்ப பிறந்ததுதான் எனக்கு மல்லையாளா மல்லையாளா பிறந்ததுதான் கருப்பா மல்லையாளா அப்படி மல்லையாளா வாழும் இடம் கருப்பா கொல்லி மலை எனக்கு மலையாளா பிறந்ததுமே எனக்கு மலையாளா
இந்த சண்டாள கருப்பன் வெள்ள குதிரையை வீச்சரவாயில் கொண்டு நான் வேகமாக ஓடி வரேன், வேகமாக ஓடி வரேன். எனக்கு வெள்ள நல்ல கருப்பா குதிரையை குதிரையை வீச்சருமா பாத்தாளம் கொண்டு குட்டிக் கொண்டு வாழ்ந்து வரே. என்னுடைய பேராகப்பட்டது சின்ன கருப்பன், எல்லை கருப்பன், காவல கருப்பசாமி, குமிழை கருப்பு, சோலை கருப்பு, ஆகாச கருப்பு, சங்கிலி கருப்பு, பெரிய கருப்பு, சந்தன கருப்பு, சப்பாளி கருப்பு, ஒன்றை கருப்பு, குட்டை கருப்பு, இப்படி எல்லாம் இந்த உலகத்திலே பேரு புகழாக வாழ்ந்து வருகின்றான். அப்படி வாழ்கின்ற போது என் தாயும் தந்தையும் மகனை கருப்பா உனக்கு என்ன காய வேண்டும் அப்படி என்று கேட்கின்ற போது எல்லோருக்குமே ஆடு, கோழி, பன்றி இப்படி எல்லாம் பலி கொடுத்தார்கள். ஆனால் இந்த சின்ன கருப்பனுக்கு மட்டும் என் தாய் தந்தைகள் என்னை அழைத்து மகனை சின்ன கருப்பா உனக்கு என்ன காய் வேண்டும் என்னிடத்தில் கேட்டு இதோ கொடுத்து விடுகின்றேன், தருகின்றேன், தருகின்றேன், தருகின்றேன். அப்படி இருக்கின்ற போது என் தாயிடத்தில் அந்த இடத்தில் கேட்கின்றேன், தாயே தந்தையே எனக்கு காவி வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே எல்லா கருப்பனுக்கு ஆடு, கோழி, பன்றி இப்படி எல்லாம் பயிர்கின்றீர்கள். ஆனால் அந்த சின்ன கருப்பனுக்கு மனுக்காய் வேண்டும் என்று கேட்டேன். அப்படி கேட்கின்ற போது என் தாயும் தந்தையும் நீ கேட்கின்ற காவியை கொடுக்க முடியாது, எங்கேயாவது சென்று விடு, எங்கேயாவது சென்று விடு. சொல்லிவிட்டார்கள். சென்று என் மனப்பண பொருட்களையும் கால்பண பொருட்களையும் சென்று கொண்டிருந்தேன். அதோ தெரியுமா கொல்லிமலை, கொல்லிமலை எல்லையை சென்று மாசி பெருநிலத்தை அடைக்கலம் கட்டி அன்னொரு கருப்பா வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் என்னுடைய ஆலயத்துக்கு வந்தாக எல்லை காவலாகவும் காவலரை கருப்பசாமியும் அமர வேண்டும். அதனால் என்னுடைய ஆலயத்தின் பிறகு தனக்கு ஒரு ஆலயம் வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆலயத்தில் மக்கள் எல்லாம் உன்னுடைய ஆலயத்தில்
அந்த குடும்பத்திலே கருப்பா இந்த குடும்பத்தில் ஏவல் இருக்கின்றது, காத்து இருக்கின்றது, கருப்பு இருக்கின்றது அப்படி என்று பாதத்திலே பாத காணிக்கை செலுத்தவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொண்டு வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேண்டுவரத்தை நீ கொடுத்து விட்டு என்னுடைய கையில் அமர வேண்டும் கருப்பா என்று அடைக்கலம் கொடுத்தார். அப்படி இருக்கின்ற போது நான் கொல்லிமலை வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேண்டுவரத்தை கொடுக்கின்ற நேரத்திலே யார் என்று தெரியவில்லை. கூத்தாட்சி குளம் கோவிர கத்தளை வனம், அந்த வனத்திலாகப்பட்டவள் ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனை சின்ன கருப்பு, மகனை பெரிய கருப்பு, எனக்கு ஆபத்து ஓடிவா ஓடிவன் அழைத்திருக்கின்றாள். அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாகவே அழகமலை எண்ணுகிறேன் 18ஆம் படி அவனுக்குரிய 18ஆம் படி வெளியேற்பு அழைத்து இருவரும் வேட்டைக்கு செல்ல வேண்டும். வேட்டைக்கு சென்றுவிட்டு பிறகு இந்த பெண்ணை அறிந்து பார்ப்போம். இப்பொழுது அண்ணன் வைக்கின்றேன், பார்த்து விடுகிறேன். ஹலோ பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். தம்பி கருப்பு வெள்ளிமலை விட்டு எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? இதற்காக அந்த கோபுர கத்தாழை என்று சொல்லக்கூடிய இடத்திலே யாரோ ஒரு வெண்ணானவள் ஆபத்து ஆபத்து என்று அழுது கொண்டிருக்கின்றார். அந்த வெண்ணானவள் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த ஊர மக்கள் இந்த விரியகரப்பன் சின்ன கருப்பன் வருகிறார்கள் என்று இந்த விரியகரப்பன் சின்ன கருப்பனுக்கு என்ன வேண்டும் அப்படி இந்த மக்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஆடு சேவல் என்று சொல்லக்கூடிய அந்த படிகள் கொடுப்பார்கள், இன்று கொடுக்கவில்லை. ஆகையினால் ஆடு சேவல் கொடுக்கிற காரணத்தினாலே இந்த கூட்டத்தில் ஒரு சிறுவனுடைய குரவலையை கண்டித்து அவனுடைய ரத்தத்தை பிடிக்க வேண்டும். எங்க இருக்கிறான்?
அண்ணா அப்படி இந்த மனிதர்களுக்கு இந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு என்றால் வயர் இருக்கட்டும், இருந்த போதிலும் இந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு வேடம் தாங்கி இந்த சிறுவர்களை பயமுறுத்துகிறார்கள் என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். காரணம், இந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் முகத்திலே முடித்தாலே காத்து கருப்புகள், அதாவது காலை நேரம் மாலை நேரம் இரவு நேரம் என்று சொல்லக்கூடிய வேளையிலே வந்தாலும் சூறாவளியாக வந்தாலும் பறந்து போய்விடும். அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். ஆகையினாலே அந்த வெண்ணாரவன் எங்க இருக்கின்றார்? அண்ணாச்சி வெள்ளத்திலே எவ்வளவு பேர் இருக்கின்றார்? அங்கு செல்ல வேண்டும். அங்கு செல்ல வேண்டும் என்றால் நமது குல வழக்கப்படி வேட்டைக்கு செல்ல வேண்டும். வேட்டைக்கு சென்று விட்டு அந்த பெண்ணை பார்த்து வரணும்னா பார்த்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும். ஏட்டி சமுதாடு எடுத்து முன்பு ஓடிவாடா, அன்பு உலைதடிகள் அன்புடன் எடுத்து வரவாடே. ஏட்டி சமுதாடுகள் சின்ன கருப்பு அங்கே ஓடிவாடா, சின்ன கருப்பு. புறப்பட வேட்டைக்கு காட்டக்காலத்தை விட சின்ன கருப்பு காட்டை கலைத்து கண்ணாடி நின்று விட்டா செடியை விட்டாச்சு. அதனாலே காடைகள் கூட்ட கூட்டமாக சென்று குறிக்கிறது. ஆமா, காடைக்கு கனி வைக்க வேண்டும். கடைக்கு தாங்க நீ வைப்போம் சின்ன கருப்பு, கரைமுகம் விட்டு இருப்போம் சின்ன கருப்பு. சிட்டுக்கு தகன்னி வைப்போம் இந்த நன்னாவே நம்ம செடியா இருப்போம் இந்த நன்னாவே. அண்ணா அத்தனைக்கும் கண்ணி வைத்து ஒரு கண்ணி கூட விலகவில்லை. ஆமா, ஆகையினால கரெக்டாம் மானுக்கு கண்ணி வைத்து பார்ப்போமா? தன்ன நானே 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 மானுக்கு தான் கண்ணி வைப்போம், மாடுவோனோ ஒன்றிருப்போம். மானுக்கு தான் கண்ணி வைப்போம், ஆம்போல ஓடி வருவோம். மானுக்கு தான் கண்ணி வைப்போம், அனுபோல ஓடி வருவோம். தம்பி கருப்பு, மானுக்கு கண்ணி வைக்கும் பொழுது ஆமா, ஒரு வெள்ளம் மேலாகப்பட்டது. ஏய், துள்ளி குதித்து ஓடி. அதற்கு முன்பாக அந்த வெள்ள மயிலை கண்டதை பார்த்தேனா நல்லதா கெட்டதா தீமையா நன்மையா என்று பார்க்க வேண்டும். ஆகையினாலே இங்கு கூடி இருக்கின்ற இந்த மக்கள் அனைவர்களுக்கும் இந்த அங்காள பரமேஸ்வரனுடைய இந்த கும்பாபிஷேகம் நடந்துகின்ற வேளையிலே இந்த கருப்புகள் முகத்தில் முளைத்ததால் இந்த கருப்புகள் இடத்திலே கையிலே திருநூறு வாங்க வேண்டும். நாடக கலாச்சாரங்களே, இப்பொழுது அழகுமலை பரட்டாமடி பெரிய கருப்பும் கொல்லிமலைக்காவல் சின்ன கருப்பும் சமயபுரத்து மகமாய் என்ற நாடகத்திலே இந்த அழகுமலை பரட்டாமடி பெரிய கருப்பு கொல்லிமலைக்காவல் சின்ன கருப்பிடத்திலே எங்கள் நாடக மக்கள் அனுபவம் வந்து தங்கள் கையில் என்ற காணிக்கைகளை படிகாணிக்கையாக செலுத்தி எல்லோரும் விபூதி பிரசாதம் பெற்று
நாடகம் முடிவரை பார்க்குமாறு வரும். தங்கள் குடும்பத்திலே புள்ளி சூனியம் காத்து கருப்பு அந்திப்பே சந்திப்பு ஏவல் புள்ளி ஏழாளி பையாளி மாறுபடி சிவருக்குள்ளார் எவ்வித கோயில்தான் சரி, திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள், படிப்பறிவு இல்லாத குழந்தைகள், விவசாய நிலத்திலே குறைகள், எவ்வித குறைதான் சரி, இந்த பாட்டாம்புடி பெரிய கருப்பு கொல்லிமலைக்கான சொன்னக்கற்பை நினைத்து தங்கள் கையில காணிக்கைகளை செலுத்தி எல்லோரும் ஊரி பிரசாதம் பெற்று நாடகம் முடிவரை பார்க்குமாறு கருதுகிறோம். காணிக்கை போட என்பது கட்டாயம் அல்ல. தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் காணிக்கை செலுத்தி யோசி வரலாம். காணிக்கை இல்லாட்டி பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு 10-15 நிமிஷம் மகம்மாயினுடைய நாடகத்துடைய மகிமை என்னன்னா, கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா திருநாமம் கண்டிப்பா இருக்கணும். திருநாமம் கண்டிப்பாக இருக்கணும். தாங்கள் கையில காணிக்கைகளை செலுத்தி விட்டு எல்லோரும் விபூதி பெற்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அங்காள அழைத்து வந்திருக்காங்க. எல்லப்பசாமி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நீங்க விபூதி வாங்கினீங்கன்னா அந்த அங்காள பரமேஸ்வரி முத்துலப்பசாமி புண்ணியத்திலும் இந்த சின்ன கருப்பு ஆசீர்வாதத்தோடு நீடோடி பல்லாண்டு 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 நோய் நொடி இல்லாம தீர்க்க சுகத்தோடு வாழ வேண்டி பெரிய கருப்பு ஆசீர்வாதம் பண்ணி விருது அளிக்கின்றார். வாருங்கள் வாருங்கள், அருள் அருள் பிரசாதம் விபூதி பிரசாதம் பெற்று செல்லுமாறு நம்ம அங்காள பரமேஸ்வரி முத்துலப்பசாமி அழைத்துக் கொண்டு இதோ சின்ன கருப்பு காட்சியளிக்கின்றார். விபூதி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். வாருங்கள், திருநீர் அணியுங்கள். ஹலோ, கோவில் பூசாரி கோயில் இருந்து கொஞ்சம் திண்ணூர் கொண்டு வாங்க. சீக்கிரமாக திண்ணூர் கொண்டு வாங்க. கோயில் இருந்து திண்ணூர் கொண்டு வாங்க. கோயில் பூசாரி கோயில் இருந்து கொஞ்சம் திண்ணூர் கொண்டு வாங்க. சீக்கிரமா கொண்டு வாங்க. அவசரம் இல்லாம வாங்க. அவசரம் இல்லாம வாங்க. எல்லாத்துக்கும் திண்ணூர் கொடுத்துட்டு அடுத்த சீட் நடத்துவோம். 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 20 நிமிஷம் ஆனாலும் சரி, எல்லாருமே திண்ணூர் வாங்கிங்க. அவசரம்லாம் வாங்கிங்க. என்னதெல்லாம் விழுந்துருச்சா? நான் இருச்சா இல்லையா பார்க்குறாங்க. நம்பர் வந்துருங்க. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார்.